வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோதான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 11th பயோபாட்னியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் மீட்டம். ஓகேலா, அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேலா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக அதை படிச்சிருக்கணும். இதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம த்ரூ அவுட் பப்ளிக் வரைக்குமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம திருப்பி படிச்சு தான் இருக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்க, இப்பயே நீங்கள் எல்லாத்தையும் படிச்சு வச்சிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் இப்பயே படிக்காமல் சில கொஸ்டின் ஒமிட் பண்ணிட்டு நாங்கள் அப்புறம் படிக்கும்போது அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ் செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் லைட்டிக் செல். அடுத்து வந்து வாட் இஸ் மைக்ரோரேசியா. மைக்ரோரேசியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக அதை படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீஜன்ஸ். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமியோமேரஸ் ஹெட்ரோமேரஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோரேசியா. அதை தாண்டி டிஃபரன்ஷியேட் ஆப்ளோனடிக் அண்ட் டிப்ளோனடிக் செல்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பிளெக்டோசில். இந்த பிளெக்டோசில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆங்கியோஸ்போம். இது வந்து 3 மார்க் அண்ட் ஆல்சோ 5 மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, நல்லா கொஞ்சம் பெருசாகவே பாயிண்ட்ஸ்லாம் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லிச்சன்ஸ். அடுத்து வந்து டிஃபைன் வேரியான். அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் 2 கேரக்டர்ஸ் ஷேர்டு பை ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆங்கியோஸ்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேபிடேட். அடுத்தது டிஃபைன் ஃபில்லோக்ளோட் அண்ட் ஃபில்லோடாக்சி. கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டுமே ஒரு லெசன் இருக்க கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு ரூட் கிளைம்பர்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்டெம் கிளைம்பர்ஸ். ஓகேங்களா, ரூட் கிளைம்பர்ஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 புக் பேக் கொஸ்டின் 7 அண்ட் 9. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா 11th மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன வேணும், அதேமாதிரி மாடல் எம்சிக்யூஸ், பிஐஓ சொல்யூஷன்ஸ், சாப்டர் ஒர்க் ஷீட்ஸ், பிடிஎஃப் கிளாஸ் நோட்ஸ், அதேமாதிரி சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸ், இது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்குது. ஸோ நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆப் வந்து உங்களுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை தாண்டி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதில் இருக்க போது, மெட்டீரியல்ஸ் அதில் இருக்க போது, அப்புறம் ஸ்டடி பிளான்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருக்க போது என்ன பண்ணணும், நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும்தான். இதை தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம 5 மார்க்கில் போயிடலாமா. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் ப்ரீஃப்லி டிஸ்கஸ் ஆன் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து எழுதிடணும். அதை என்ன பண்ணணும், நீங்கள் அதோட மெரிட்ஸும் டிமெரிட்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதணும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், அதையும் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவ் ஜென்ரல் அக்கௌண்ட் லிச்சன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் அதை ஃபுல்லாத்தையும் எழுதிடணும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணணும், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தேர்ட் கொஸ்டினை பொறுத்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு 3 மார்க்லேயே கேட்க வாய்ப்பு இருக்குது, 5 மார்க்லேயே கேட்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக படிச்சிடணும், வெயிட் பண்ணிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேப் ரூட் மாடிஃபிகேஷன், லீவ் டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணால் படிச்சு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து கிராம் ட்ரைனிங் ப்ரொசீஜர், என்னோட கெஸிங் கொஸ்டின் இது தான் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் தான் ஃபுல்லாக படிச்சுங்க, இதை ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேவா, இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பயோசாலஜி அண்ட் பயோபாட்னி ரெண்டுக்குமே நம்ம வீடியோ போட தான் போகிறோம். ஸோ அதுக்கு அப்புறம் இருக்குது பயோசாலஜி இருக்குது. ஸோ நீங்கள் சாலஜி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான வீடியோ போட்டு ரெடியாக தான் இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.